ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நான் நாமத்தினால் மீண்டும் அவங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரண்டு நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பாருங்கள், இயேசு என்கிற நாமத்திற்குரிய வல்லமை இந்த வசனங்கள்ல பார்க்கலாம். அது என்ன நடக்கும்? அவருடைய நாமத்தை சொன்னால் வானோர், அதாவது பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுடைய முழங்கால்கள் கூட முடங்கிருமா. பூதலத்துள்ளோர் இங்க பூமியில இருக்கிறவங்க கூட இயேசு என்கிற நாமம் சொன்னா அவருடைய முழங்கால்கள் முடங்குமா. அடுத்து பூமியின் கீழானோர் சொல்லப்பட்டிருக்கு. பாதாளத்தில் இருக்கிறவங்க கூட இயேசு என்கிற நாமம் சத்தத்தை கேட்டால் அவ்வளவு பயம் நடுக்க முழங்கால் முடங்குமா. ஏனென்றால் அவர் மாம்சம் ரத்தம் உடையவராக தான் பூமியில உலகத்தில் வந்தார். 33.5 ஆண்டுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. 3.5 ஆண்டுகள் ஊழியம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றின பின்பு சகல அதிகாரங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. வேதம் தெளிவாக சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 28ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால் எல்லாம் கொடுக்கப்பட்ட பின்பு இப்ப அவருடைய நாமத்திற்குரிய மகிமையே வேறே. ஆனா இன்னைக்கு அவருடைய நாமத்திற்கு முன்பாக முழங்கால் படுகிற கூட்டம் குறைந்து விட்டதே. அந்த நாமத்தின் மேன்மையை நாம் அறியாமல் தான் இருக்கிறோம். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இன்னைக்கு நம் மத்தியில பலத்த காரியங்களை இன்னும் செய்கிறவராக இருக்கிறார். யோசித்து பாருங்கள், ஆண்டவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கனம் கொடுக்கிறோமோ, மரியாதை கொடுக்கிறோமோ, அவருடைய சமூகத்துல தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் வந்து நிற்கிறோமப்பா. யார் அன்வர்த்தி எதற்கும் தகுதியற்றவர்கள் தான். நீர் சகலத்தையும் உருவாக்கினவர், சகலத்தையும் ஆள்கை செய்கிறவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். சரி, நின்று பார்ப்போன்னு சொன்னா நிச்சயமாகவே நம்மை தாழ்த்தி முழங்கால் படிட்டு கேட்கிற காரியங்களுக்கு பதில் உண்டு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்திற்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்க வேண்டும். இன்னைக்கு முடங்குகிறதா? அதுதான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். ஒரு வேதாகம கல்லூரியிலே நடந்த ஒரு காரியம். அவர்கள் குறிப்பிட்ட கொஞ்சம் குறையா பேர் எடுத்து தான் நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க. வேதத்தினுடைய எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுப்பாங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விளக்கி கொடுத்து நிறைய எக்ஸாம்ஸ், அவங்களுக்கு நிறைய பிரசங்கிக்கிற முறை, கவுன்சிலிங் எப்படி கொடுக்கணும், பாஸ்டரல் கேர் அண்ட் கவுன்சிலிங் எல்லாத்தையும் கொடுத்து, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி பிரசன்ட் பண்ணணும், எப்படி நடந்துக்கணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு ஜபிக்கணும், எல்லாம் நல்லா ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எல்லாம் கொடுத்து எக்ஸாம் உண்டு அவங்களுக்கு. அதெல்லாம் பாஸ் பண்ண பிறகு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சர்டிபிகேட் கொடுக்க முன்னாடி ஒரு சின்ன ஃபைனல் ஒரு இது வைப்பாங்க. அது அந்த டெஸ்ட் அது எப்படி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா சர்டிபிகேட் கொடுத்து ஆர்டைன் பண்ணி ஊழியத்துக்கு அனுப்பிடுவாங்க. அன்னைக்கு உள்ள அந்த இதுல பார்க்கும்போது அடுத்தல அவங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில ஒண்ணு இருக்குது. அடுத்தல அது பிறகு நேரா கிராஜுவேஷன் தான் முடிச்சுட்டு அவங்க ஊழியத்துக்கு போயிடலாம். கடைசியா பார்க்கும்போது நிறைய பேர் உண்டு. அதுல 2 பேர் தான் அதுல கம்பீஷனுக்குள்ள வராங்க, செலக்ட் ஆகுறாங்க. இது எல்லாமே ஃபெயில் சொல்லி அனுப்பிடுறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்னும் புரியல. அவங்க கடைசியில எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம், ஸ்கில் நல்லா வந்துருச்சு, நிறைய பேச கத்துக்கிட்டோம், நிறைய காரியங்களை சாதிச்சிருவோம், அப்படிலாம் நிறைய இருக்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க கேதர் பண்ணிட்டாங்க. நல்லா ஆவிக்குரிய காரியங்களை நிறைய அறிஞ்சுக்கிட்டாங்க, தெரிந்து கொண்டாங்க. ஆனா போகும்போது கடைசி என்ன டெஸ்ட் அப்படின்னா, அவங்களுடைய 2 முட்டுகளையும் ஒவ்வொருக்கும் டெஸ்ட் பண்ணுவாங்களாம். அந்த முட்டு போட்டு ஜோம் பண்ணாங்களா இல்லையான்ட்டு அந்த முழங்கால பார்க்கும்போதே காமிச்சு கொடுத்துரும். அந்த முழங்கால அந்த மாதிரி காய்ப்பு பிடிச்சிருக்குதான்னு பார்க்கும்போது அதுல 2 பேருக்கு தான் அடையாளம். இது யாருக்குமே முழங்கால் போட்டு ஜபிக்கிற பழக்கம் கிடையாது. அதுல அந்த ஸ்கின் பாதிக்கப்பட்டதும் இல்ல. அதனால அத்தனை பேரும் பார்த்தவங்க சொன்னாங்களா, இவர் அன்ஃபிட். நீங்கள் முழங்கால் பிடிட்டு ஜபிக்காத வர நீங்க ஒரு அசைவை உங்களால ஏற்படுத்தவே முடியாது. எவ்வளவு படிச்சிருக்கலாம், எவ்வளவு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இதெல்லாம் சாதிச்சிருக்கலாம், எவ்வளவு ஸ்கில் இருக்கலாம், இப்ப பேசக்கூடிய திறமை இருக்கலாம், இது ஒர்க் அவுட் ஆகாது தம்பி, போங்க, வேணா திரும்ப போய் பாடுங்கன்னு அனுப்பிட்டாங்களாம். இந்த 2 வாலிபர்ல விட்டு வைக்கும்போது 2 பேரும் முழங்கால நின்று ஜோம் பண்ணுவாங்களாம். பைபிள் காலேஜ்ல கிளாஸ் டைம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நைட் அதிக நேரம் ஜோம் பண்ணுவாங்களாம், தன்னுடைய ரூம்ல அல்லது ஏதாவது மரத்தடியில போயிட்டு. வேற யாருக்கும் அது தெரியாது. கர்த்தர் அதை பாக்குறாரு. கடைசியில மற்றவங்களாம் சொன்னாங்களா, இப்படி தெரிஞ்சிருந்துன்னா நாங்க முழங்கால் பட்டு நாங்களும் ஜோம் பண்ணிருப்போமே, மிஸ் பண்ணிட்டோமே. பின்பு புலம்பி எண்ணத்திற்கு பாருங்கள், முழங்காலின் ஜெபம் இதுதான் ஊழியத்திற்கு அஸ்திபாரம், அடிப்படை. இதை செய்வோம் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக் கொள்ள முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. மீண்டும் புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தாண்டி வருகிறது நம்முடைய பெரிய கிருபை. எங்களை நடத்துகிற
உம்முடைய கரத்திற்காக நன்றி அப்பா. நீர் எவ்வளவு அழகா எங்களை கரம் பிடித்து நடத்துகிற இந்த நாளிலும் கூட, இந்த நாளில் அந்த முழங்காலை குறித்து, முழங்காலின் ஜெபத்தை குறித்து வேதத்தில் பார்க்கும் பொழுது எங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. தொடர்ந்து உம்முடைய நாமத்திற்கு முன்பாக முழங்கால்கள் முடங்க வேண்டுமே. நாங்களும் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் முடிந்த அளவு முழங்காலில் நின்று, முடிந்த அளவு உம்மை உயர்த்தி, எங்களை தாழ்த்தி விண்ணப்பங்களை ஏறெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தாங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற அந்த நாள் முழுவதும் நடத்தல் இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும். துதிக நம்மை நமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மீண்டும் சொல்லுகிறேன், முழங்காலின் ஜெபத்திற்கு வல்லமை உண்டே. ஆண்டவருடைய நாமத்திற்கு முன்பாக முழங்கால் படியிடும் பொழுது அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது நம்முடைய காரியங்களும் ஜெயமாக இருக்கும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடரலாம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.